இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கோட்டைமேடு நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளார். செல்லும் வழியில் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடி அருகே புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப திருப்பாச்சேத்தி பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. கள நிலவரத்தை பதிவு செய்யுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கோட்டைமேடு பகுதியில் நடைபெறக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு நடைபெறும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்காக கோட்டைமேடு நோக்கி புறப்பட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவருக்கு வழிநெடுகிலுமே ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கான இயக்கமான அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமை ஏற்று நிற்க வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு அவர்கள் வழிநெடுகிலும் உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் ஏற்கனவே மதுரை விரகனூர், அதே போன்று சிவகங்கை மாவட்டம் மன்னிக்கோட்டை பகுதியை தொடர்ந்து தற்போது திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடி அருகே கூடியிருந்த ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்களும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அம்மாவின் மறு உருவமே அஇஅதிமுகவை மீட்டெடுக்க வந்த எங்கள் தங்கமே என தொடர்ந்து அவர்கள் வாழ்த்தும் முழக்கங்களை எழுப்பியவாறு இந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாக சென்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க செல்கிறார். அவர்களுக்கு வரவேற்பு அளிக்க வேண்டியது எங்களது கடமை என்ற உற்சாகத்தோடு ஒவ்வொரு அஇஅதிமுக தொண்டர்களும் அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.